வெல்கம் டு நீட் சென்னை மதுரை ஆயில். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் இன்ஜின், அதுக்கப்புறம் ஹீட் பம்பை பற்றின ஒரு முழு விவரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் இன்ஜின்னா என்ன, ஹீட் இன்ஜினை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் இன்ஜின் தெர்மல் எனர்ஜியை ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு செயல் செய்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஹீட் இன்ஜின். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரை நம்ம சூடுபடுத்துறது மூலயமா அந்த வெப்பம் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது, அந்த பிஸ்டனை அந்த வெப்பம் தள்ளுது. அப்படி தள்ளும் பொழுது அது அந்த வீலை சுற்றி விடும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க்காக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி அப்படின்றது. ஸோ இதுக்கான ஒரு ஃபார்முலா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா W அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இதுக்கான ஃபார்முலா W ஈக்குவல் டு Q2 மைனஸ் Q1. இதில் Q2னா என்ன, Q1னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 ஹீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, அதாவது எவ்வளோ வெப்பத்தை வெளியேற்றுது அப்படின்றது. Q2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆடட், எவ்வளோ வெப்பத்தை தனக்குள்ளே சேர்த்துக்குச்சு அப்படின்றது தான் Q2. Q1ன்றது வெளியேற்றினது. ஸோ இதுக்கான பர்ஃபார்மன்ஸோட ஃபார்முலா எவ்வளோ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா Q2 டிவைடட் பை Q2 மைனஸ் Q1 அப்படின்றது. சைடில் ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது பாருங்களேன். T2 T1 அப்படின்ற மாதிரி ரெண்டு பாடி இருக்குது. T2 அப்படின்றது ஹாட் பாடி, T1 அப்படின்றது கோல்டு பாடி. இப்போது இந்த ஹாட் பாடியிலேருந்து இன்ஜினுக்கு வர ஒரு ஹீட்டு தான் பார்த்தீங்கன்னா Q2, அதாவது ஆட் பண்ணுற ஹீட்டு. ஸோ இந்த இன்ஜின்லேருந்து வெளி வருது இல்லையா, அது ரெண்டாக வெளிவரும். ஒன்று Q1, இன்னொன்று ஒர்க் டன். ஸோ எவ்வளோ ஒர்க் நமக்கு நடந்திருக்கு அப்படின்றது WE, இந்த இன்ஜின் மூலயமா நமக்கு ஒர்க் டன். ஸோ இந்த Q1 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெப்பம் வெளியேறி இருக்கு, அது இந்த கோல்டு பாடியில் அடங்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஹீட் இன்ஜின் அப்படின்றது. ஸோ இது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது இன்டர்னல் காம்பன்சேஷன் இன்ஜின்ஸில் இது யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கேஸ் டர்பன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இன்டர்னல் காம்பன்சேஷன் இன்ஜின்ஸ் எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரில், பைக்கில், ட்ரக்லலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலை எரித்து அதுலேருந்து பவர்ஸை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஸ் டர்பன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெட் இன்ஜினில் ஒர்க் பண்ணுது, அதுக்கப்புறம் பவர் பிளான்ட்லேயும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை இது மூலயமா நம்ம எரிக்கிறதுல நமக்கு ஈஸியான கேஸஸ் உருவாகுது, அதை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியை பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஹீட் இன்ஜின் அப்படின்றது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பம்பு. ஸோ இந்த பம்போட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் சோர்ஸ்லேருந்து ஹை டெம்பரேச்சர் சோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீட் பம்ப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கேயே காமிச்சிருக்காங்க பாருங்கள். காம்பன்சேசரில் பார்த்தீங்கன்னா கேஸை எப்படி மாற்றி அந்த எக்ஸ்ட்ராக்டருக்கும் காம்பன்சேட்டருக்கும் நமக்கு மாற்றி கொடுக்கறது, இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீட் பம்ப். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு ஒர்க் டனில் பார்த்தீங்கன்னா Q2 ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் WP, இந்த பம்பு மூலயமா வெளிவந்த ஒர்க் டன். ஸோ இதே சேம் ஆஸ் நம்ம முன்னாடி பார்த்த ஹீட் இன்ஜினில் பார்த்த அதே Q1 Q2 தான். Q1 அப்படின்றது ஹீட் எக்ஸ்ட்ராக்டட், Q2 அப்படின்றது ஹீட் ஆடட், WPன்றது பார்த்தீங்கன்னா பம்பால் செய்யப்பட்ட ஒரு வேலையை தான் பார்த்தீங்கன்னா WP அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே T2 T1 ஹாட் பாடி, கோல்டு பாடி, பம்பு. ஸோ அந்த இடத்துல இன்ஜின் இருந்துச்சு, இந்த இடத்துல பம்ப் இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. Q2 பார்த்தீங்கன்னா Q1 ப்ளஸ் WP, அந்த பைப்பால் எவ்வளோ ஹீட்டை கடத்திருக்கு அதை தான் பார்த்தீங்கன்னா WP அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த பைப்பு மூலயமா கண்டக்ட் பண்ணப்பட்டு Q1, அதாவது வெப்பத்தை வெளியேற்றிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் பம்ப் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க, ஏர் கண்டிஷனர்ஸில் இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் ஜியோ தெர்மல் ஹீட் பம்ப்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா பூமியோட வெப்பத்தை பயன்படுத்தி நம்மளோட குளிர்காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் அதுக்கு தகுந்த மாதிரி குளிர்காலத்தில் நமக்கு ஒரு வார்ம் கண்டிஷனை நமக்கு க்ரியேட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நமக்கு குளிர்படுத்துறதுக்காக நம்மளோட ஏர் கண்டிஷனர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு க்ரியேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் பம்ப் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீட்டை பற்றின தகவல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம், ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கோம். இது மூலமா நீங்கள் எங்களை ஈஸியாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.